வணக்கம்ங்க. இன்றைக்கி ஒரு 2 நாள் விலாக் பார்க்கலாமா? காலையிலேயே நல்ல பனி மூட்டமுங்க. எல்லா பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளாக மழை வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அப்புறமாக்கையில் காலையில் நல்ல பனிங்க. என்ன பனி என்ன மழையாக இருந்தாலும் நம்ம கமிட்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதனால் இன்றைக்கி வந்து மெஹந்தி போடுறதுக்காக போகிறேன். ஸோ காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா கேக் ஆர்டர் இருந்துச்சு. சரின்ட்டு ஒரு 1/2 kg ப்ரௌனி கேக் ஆர்டர் இருந்துச்சு. அதையும் வந்து வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் போகிற வழியிலேயே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. இத்தனையும் எல்லாம் வந்து எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் கேட்குறாங்க. என்னங்க பெரிய வேலை சொல்லுங்கள். வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்மளுக்கு வேலையே இல்லைங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஏதோ இன்றைக்கி ஒரு 4 வருமானம் பார்க்கணும். அதே மைண்ட் செட்டு, வேறு ஒன்றுமே இல்லை. தப்பான வழிக்கு போயிடக்கூடாது. எதாக இருந்தாலும் உழைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சி பாருங்கள், எல்லாமே பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கிளம்பி நான் வந்து டெலிவரி கொடுத்துட்டு மெஹந்தி போடுற லொக்கேஷனுக்கு போனேன். அவங்க வந்து லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு போனால் போயிட்டே இருக்குது. அவங்க வீட்டை தாண்டி 3 கிலோமீட்டர் போய் ஒரு யூட்டன் போட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வழியே இல்லை. என்னங்க இன்னும் மேப் காமிச்சிக்கிட்டே இருக்குது, வழியே இல்லைன்னு. அப்புறம் திருப்பி வாங்கன்னு சொல்லி திருப்பி அப் அண்ட் டவுன் ஒரு 6 கிலோமீட்டர் சுற்றியாச்சுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நம்ம கஸ்டமர் வீடு தான். ஸோ அவங்க வந்து வீடியோ எடுத்துக்கொண்டாங்க, அதனால் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க இல்லைங்க. இது ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே பண்ண இன்டீரியர் ஒர்க்குங்க. நல்ல மெயின்டெனன்ஸு, சூப்பராக இருக்குது. சரி, உங்களுக்கும் யாருக்காவது யூஸ் ஆகுமோ என்னமோன்னு தான் வீடியோ எடுத்திருந்தேன். அவங்க ஓகேன்ட்டாங்க. அப்புறம் அவங்க சொல்லி தான் வந்து நம்மளுக்கு இந்த மேக்கப் வந்து புக் ஆகிருந்ததுங்க. என்னோடய ரெகுலர் கஸ்டமர். அவங்க கஸ்டமர்னு சொல்ல முடியாது, நல்லா என்ன சொல்கிறது, கஸ்டமராக தான் தெரியும். ஆனால் ஃபேமிலி வந்து நல்லா பேசுவாங்க. நான் அந்த அக்கா எல்லாமே வந்து எங்கிட்ட நல்லா சொல்லுவாங்க. நானும் என்னோடய பர்சனல் எல்லாமே சொல்லுவேன். பர்சனல் அப்படின்னா நம்மளுக்கு எதாவது டார்ச்சர்லாம் இருக்கும்ல, சிங்கிள் பேரண்ட்னா அந்த மாதிரி விஷயங்கள் கூட நான் வந்து எல்லாமே சொல்லுவேன் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்க்கு தான் வந்து மேக்கப்புக்கு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் போயிட்டு அவங்களுக்கு வந்து மெஹந்தியெல்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா, செல்ஃப் லவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் இருக்கேன் இல்லையா, என்னை பார்த்து நிறைய பேர் வந்து சோடா புட்டி, எத்துப்பள்ளி, பள்ளி அப்படின்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்லேயே ஏய் கண்ணாடி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. ஒரு 10 பேர் இருக்க ஒரு மண்டபத்தில் என்ன அந்த மாதிரிலாம் கூப்பிட்ருக்காங்க. அப்போ நம்மளுக்கு சங்கடமாக தானே இருக்கும். என்னடா நம்மளை பேர் சொல்லி கூப்பிடாம இப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் அழுதுருக்கேன் முதல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நானே ஆமாம் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு நம்ம தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு படாதீங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். அது நீ சொந்தமாக இருந்தால் என்ன, ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன, எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்னை நானே லவ் பண்ண ஆரம்பித்தேங்க. யாரை விட்டு பேசினா என்ன, பேசலின்னா என்ன, நமக்கு நாம தான் அழகு அப்படின்னு. அதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ என்னை கிண்டல் பண்ணாங்க பார்த்தீங்களா, கண்ணாடி, சோடா புட்டி, எத்துப்பள்ளி, பள்ளின்னெல்லாம் கிண்டல் பண்ணாங்க பாருங்கள். அந்த கிண்டல் பண்ண பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் வாய்ச்சவங்க அந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க, ஒய்ஃப் வாய்ச்சவங்களும் அந்த மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? என்னை கிண்டல் பண்ண பெண்களுக்கு வீட்டுக்காரர் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க, கண்ணாடி போட்டு எத்துப்பல்லோட. அதேமாதிரி என்னை கிண்டல் பண்ண பசங்களுக்கு பொண்டாட்டி அந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. அது மட்டுமா, என்னை எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணாங்களோ அந்தளவுக்கு அவங்களோட குழந்தைங்க இன்றைக்கி வளர்ந்து வரும்போது அதுகளுக்கும் பல்லு பெருசு பெருசாக வருது, கண்ணாடி போடுற நிலைமை வருது. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் அவங்கள கிண்டல் பண்ணலை. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வச்சு நம்ம வந்து அவங்கள கூப்பிடுறது ரொம்ப தப்பு. அதை வந்து நம்ம திருத்திக்கணும், அதுதான் மெயின். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இதை வந்து நான் சொல்கிறேன். அது வந்து நம்ம வாழ்க்கையிலேயே திருப்பி நடக்கும்போது நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் வந்து அவங்கள போய் நீங்கள் என்னை கிண்டல் பண்ணீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தியா இப்படி அப்படின்லாம் நான் யாரையுமே கேட்கல. அதேமாதிரி என்னை கிண்டல் பண்ணவங்க அவங்களே கண்ணாடி போடுற நிலைமை வந்ததையும் நான் அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனைக்காக நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு கூட நான் கேட்கலிங்க. ஏன்னா நம்மளுக்கு அதுதான் நம்மளோட மெச்சூரிட்டி லெவலுங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போட்டிருக்காங்க, நம்ம பாரு நம்மளை கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லவும் கூடாது. அதனால் நான் வந்து நான் எப்பயுமே அப்படி போய்க்குவேங்க, எதையுமே இது பண்ணிக்க மாட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைடல் ஒர்க்கு, சீர் மேக்கப். ஆக்சுவலாக பிஃபோர் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்ஸ்டா பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். மெஹந்தி எல்லாமே 1000, 1500 அந்த மாதிரி, மேக்கப்லாம் 8000 அந்த மாதிரி தான் வாங்கிட்டுருக்கோம். தேவைப்பட்டால் சொல்லுங்கள்.